ஒரு நாளைக்கு நம்ம அதிகமான டைம் வந்து யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஆனால் அதையுமே நம்ம நோட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நோட் போட்டு நான் கொடுக்குற நோட்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் இன் பைத்தான், இது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹை லெவல் அப்படின்னா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், கீபோர்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ இதில் எக்ஸாம்பிள் கோடு இருக்குது பாருங்கள். நேம் ஈக்குவல் டு எஸ்எஸ்விபி பிரிண்ட்டு ஹெலோ நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது நம்ம பார்க்கும்போதே புரியும், ஈஸியாக படிக்க முடியும். அப்போ அது வந்துட்டு ஹை லெவல் ஒரு கோடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா இன்டர்பிரிட்டட். இன்டர்பிரிட்டட் அப்படின்னா நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். யூ ரைட் கோடு, இன்டர்பிரிட்டர் ரீட்ஸ் ஒன் லைன், ரன்ஸ் இட், மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன். அதாவது இப்போ ஹை லெவலில் இருக்குல்ல, நம்ம கீபோர்டில் கொடுத்துருக்கூடிய கேரக்டர்ஸ் அதெல்லாம் மெஷினில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ நம்ம எழுதின ஒரு கோடை மிஷினுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தான் இன்டர்பிரிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யார் ஹை லெவல் கோடை மிஷினுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் இன்டர்பிரிட்டர். இன்டர்பிரிட்டர்னால் அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான். உங்களுடைய கோடை ரீட் பண்ணி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு 2 லைன் கோடு எழுதியிருக்கேன். அதாவது ஹை லெவலில் நேம் ஈக்குவல் டு எஸ்எஸ்விபி பிரிண்ட்டு ஹெலோ நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து இன்டர்பிரிட்டர் எப்படி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது இன்டர்பிரிட்டருடைய ஃப்ளோ. ஸோ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடும். அடுத்து செகண்ட் லைன் ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி தான் இந்த இடத்துல இன்டர்பிரிட்டர் வந்துட்டு நமக்கு பைத்தானில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பட் இங்கே ஹிடன் கம்பைலேஷனும் நடக்கும். அந்த கம்பைலேஷன் வந்து கம்பைலர் மூலமாக நடக்கக்கூடியது. அதோட நேம் என்னென்னா சி பைத்தான். இந்த கம்பைலரே இன்டர்பிரிட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஹிடன் கம்பைலேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, இன்டர்பிரிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஹெலோ எஸ்எஸ், அதாவது நேம் எஸ்எஸ்விபியை பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஹெலோ நேம் அப்படின்னு கொடுக்கும்போது நேமில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஃபியூசிங் கோடு வி ஆர்கனைஸ் லைக் திங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆக்ஷன். அதாவது இப்போ நம்ம எழுதக்கூடிய கோடை வந்து ஈஸியாக குரூப் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த குரூப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் அண்ட் ஆக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேல்குலேட்டர் இருக்குது அப்படின்னா அதில் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அது டீட்டெயில்ஸு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஆக்ஷன்ஸ். அந்த மாதிரி தான் இப்போ டிவி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு திங். இப்போ அதில் வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிராண்டு, சைஸு, மாடல், கலர். ஆக்ஷன்ஸில் வந்து டர்ன் ஆன் பண்ணுறது, டர்ன் ஆஃப் பண்ணுறது, வேல்யூம் மியூட் பண்ணுறது, வேல்யூம் அதிகமாக வைக்கிறது, கம்மி பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஆக்ஷன்ஸ் தான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இனிமேல் வரப்போகிற அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். அப்கமிங் செஷன்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியஸ்ட் பார்ட் இன் பைத்தான் அப்படின்னா டேட்டா டைப் எதுவும் கொடுக்க தேவையில்லை, டைனமிக்லி டைப்டு. ஸோ 10 ஹெலோ அப்படின்னு எக்ஸுக்கே நான் அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்பராகவும் ரெண்டாவது ஒன்று வந்து டெக்ஸ்ட்டாகவும் எடுத்துக்குது. அப்போ என்ன பண்ண வேணாம், நீங்கள் டேட்டா டைப்பை வந்து அட்வான்ஸாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது ரன் ஆகும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் டேட்டா டைப். ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து டைனமிக்லி டைப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதால் நமக்கு ஏதாவது எரர் வருமா அப்படின்னு கேட்டால் நோ எரர். பைத்தனை வந்து அலோவ் பண்ணோம். ஏன்னா டைப் அப்படிங்கிறது ரன் டைமில் தான் டிசைடே பண்ணுறாங்க. அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இருக்கக்கூடிய டைமிங்கை ரன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஃபைனல் இன்டர்வியூ பார்ட் ஆஃப் கொஷின், அதாவது வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு கேட்டால் இப்போ நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கணும். ஸோ நான் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ஹை லெவல், இன்டர்பிரேட்டட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் டைனமிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் இன்னொரு பார்ட் வந்துட்டு இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வெப் அப்ளிகேஷன்ஸில் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக, டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் ஏஐலையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீடியோவுமே வந்து ஏஐக்கான ஒரு ரோட் மேப் தான். என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் வாய்ஸ் ஓவர் எதுவுமே இருந்திருக்காது. பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த சேனலில் இதை பேஸ் பண்ணி கண்டினியூவாக பைத்தானுடைய பேசிக்ஸ், அதாவது எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வேல்யூஸ் வந்து இன்புட்டாக எடுக்கிறது, அண்ட் இதில் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ஒரு ஏஐ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட். ஸோ வேறு யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏஐ படிக்கிறதுக்கோ இல்லை பைத்தான் படிக்கிறதுக்கோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா
அண்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். தேங்க் யூ ஸோ மச்.